ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோராட்டு லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா யூஎஸோட ரிசெஷன் ஃபியர் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வச்சு மார்க்கெட் அடிச்சிருந்தாங்க. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் மண்டே அடிப்பாங்களா இல்லை மண்டே மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோராட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் உள்ள கம்பெனிஸ் டீட்டெயில்ஸு மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி லாஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நியர்லி பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் வீக்கில் 8% அப் டு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கிறது எடெல்விஸ் யூஎஸ் டெக்னாலஜி ஈக்விட்டி எஃப்ஓஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 8.49% லாஸ்ட் வீக்கில் நெகட்டிவில் ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் பண்ணியிருக்கு. மெரி அசட் குளோபல் எலக்ட்ரிக் அண்ட் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் பார்த்தீங்கன்னா 5.67% லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் இது டோட்டலாட்டு 5.67% லாஸ்ட் ஆயிருக்கு. நிப்பான் இந்தியா ஜப்பான் ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 4.97% லாஸ் ஆயிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டு. மிரே அசட் குளோபல் எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி இடிஎஃப் எஃப்ஓஎஃப் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டு. 4.79% லாஸ்ட் வீக் லாஸ். பிஜிஐஎம் இந்தியா எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 4.42% லாஸ்ட் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்கில். ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 4.08% லாஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்கில். மிரே அசட் S&P 500 டாப் 50 ETF FO பார்த்தீங்கன்னா 4.04% லாஸ்ட் வீக்கில் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாரதி ஏர்டெல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே நாளைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. இதில் பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ 3.1% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆஃப்ரிக்கா இந்த செக்மெண்ட்லாம் ரெக்கவரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பிஸ்னஸ்லேயும் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோராட்டு நாளைக்கு பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாரதி கோக்கிங் கோலில் அப்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 44 கோடி கோல் இந்தியாவுக்கு பே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு இந்த பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் கோல் இந்தியாவோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் டிவிடெண்ட் 44.43 crores அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் கோக்கிங் கோல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வர வாரத்தில் அப்படி இது டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அதை பார்த்துடலாம். ஸோ ஆகஸ்ட் 5 ரெக்கார்ட் டேட் வர டிவிடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலம்பிக் 2.40 rupees, ஆந்திரா பேப்பர் 10 ரூபா, பர்கர் பெயிண்ட்ஸ் இந்தியா அவங்களும் பார்த்தீங்கன்னா 350 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நாளைக்கு ரெக்கார்ட் டேட் டிவிடெண்டுக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 73.50 காசு, அதுவும் நாளைக்கு ரெக்கார்ட் டேட். சாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் 3 ரூபா டிவிடெண்டு, அதுவும் நாளைக்கு ரெக்கார்ட் டேட். காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் 13 ரூபா, அதுவும் நாளைக்கு ரெக்கார்ட் டேட். கிரீன் பிளை இண்டஸ்ட்ரீஸ் 0.50 rupees, அதுவும் நாளைக்கு ரெக்கார்ட் டேட். ஹெர்குலஸ் ஹாய்ஸ்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா 4 ரூபா டிவிடெண்டு, நாளைக்கு ரெக்கார்டு. லிண்டி இந்தியா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 12 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 8 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட், 4 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. மினாமினம் பிஸ்டன்ஸ் அவங்களும் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. ரிஷி ரூப் லிமிடெட் 1 ரூபா 80 காசு டிவிடெண்ட், அதுவும் நாளைக்கு ரெக்கார்ட் டேட். சோமானி செராமிக்ஸ் 3 ரூபா டிவிடெண்டு, அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் வெல்லன்ஸ் 10:1 பேசிஸில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது பாட்லி போய் அவங்க 0.50 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6. பாம்பே ஆக்சிஜன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் 25 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 6 ரெக்கார்ட் டேட். ஃபெர்மெண்டா பயோடெக் 1.25 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் 10 இது 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 6 ரெக்கார்ட் டேட். இப்கா லேபரேட்டரிஸ் 2 ரூபா டிவிடெண்ட், அது அன்னைக்கு தான் அவங்களுக்கும் ரெக்கார்ட் டேட்டு. எல்டி ஃபுட்ஸ் 0.50 rupees, அவங்களுக்கும் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு தான். மார்கனைட் குரூசிபிள் இந்தியா 12 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட்டும் அன்னைக்கு தான். ஓரியன்டல் அரோமேட்டிக்ஸ் 50 பைசா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரெக்கார்ட் டேட். டிசிஐ எக்ஸ்பிரஸ் 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு. டிடி பவர் சிஸ்டம் 0.60 rupees, அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு தான். உஷா மார்டின் அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் 2 ரூபா 75 காசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 7 பார்க்கும்போது 361 WAM 2 ரூபா 50 காசு, அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு தான் வருது. ஆகஸ்ட் 7 பாரதி ஏர்டெல் 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாம்பே டைங் 1 ரூபா 20 காசு. கேஸ்ட்ரோல் இந்தியா 3 ரூபா 50 காசு. ஈச்ஆர் மோட்டார்ஸ் 51 ரூபா. ஈசப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.70 rupees. கேப்ரியல் இந்தியா 2 ரூபா 50 காசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபீம் அவென்யூஸ் 0.05 rupees. மிண்டா கார்பரேஷன் 0.90 rupees. என்டிபிசிக்கு 3 ரூபா 25 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்
ரூ. 81.50. டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரூ. 2.50. விண்டேஜ் காஃபி அண்ட் பிவரேஜஸ் ₹0.05. மோரோராட்டு இந்த ஷேர்லாம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. அடுத்து ஆகஸ்ட் 8 Thursday. எக்கோ பிளாஸ்ட் ₹3. சீல்மெட்டிக் இந்தியா ₹1.10. போனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ராஜு இன்ஜினியர்ஸ் வந்து 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஆகஸ்ட் 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அல்கம் லெபார்டரிஸ் ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9ன்னு சொல்கிறாங்க. அரவிந்த் ஃபேஷன் ₹1.25 ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9. ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ் ₹1 டிவிடெண்ட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9. பிஏ பேக்கேஜிங் இந்தியா டிவிடெண்ட் ₹2 அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் ₹1.20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 9. பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ₹0.25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 9. பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ₹10.50. சிஎட் வந்து ₹30. சிட்டி யூனியன் பேங்க் ₹1.50. எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் ₹8.50. ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ₹1. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ₹3.50. ஹெச்பிசிஎல் ₹16.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டாக் ரப்பர் ₹2.10. இன்டர்நேஷனல் டிராவல் ஹவுஸ் வந்து ₹5. ஜே&கே பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ₹2.15. ஜாயிண்டர் கேபிட்டல் சர்வீஸ் ₹2. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா வந்து ₹1.20. காசி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ₹100 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹60 ஃபைனல் டிவிடெண்ட் ₹60 ஃபைனல் டிவிடெண்ட் அடுத்தது ஒரு ₹40 ஃபைனல் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் ₹4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரோராட் இதோட ரெக்கார்ட் டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி பால்டீல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் ₹4. கேபிஐடி டெக்னாலஜிஸ் ₹4.60. மேக்னா எலக்ட்ரோ கேஸ்டிங்ஸ் ₹5. மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் ₹2. என்பிஎல் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் ₹0.5. நேத் பயோஜெட்டிக்ஸ் இந்தியா ₹2 டிவிடெண்டு. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா ₹2 டிவிடெண்டு. QGO ஃபினான்ஸ் $0.0150 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராம்கோ சிமெண்ட் ₹2.50. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ₹0.75. ஆர்இசி பார்த்தீங்கன்னா ₹3.50. ஆர்கே சுவாமி ₹2. ஸ்போர்ட் கிங் இந்தியா ₹5. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ₹1.50. தேகா இண்டஸ்ட்ரீஸ் ₹2. வருண் பிவரேஜஸ் ₹1.25. ஒண்டர்லா ஹாலிடேஸ் ₹2.50. ஒர்க் பெரிஃபரல்ஸ் ₹1. ராம்கோ சிமெண்ட் ₹2.05. மோராட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. குவார்டர்லி 2ல் அதாவது செகண்ட் குவார்ட்டரில் வந்து டயர் ப்ரைஸஸோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா டயர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராரட்டு இது டயர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜொமேட்டோவில் வந்து அப்டேட்டு. ஜொமேட்டோ வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ மூலமாட்டே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மார்ச்சில் 83 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராரட் இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ மூலமாட்டே கஸ்டமர்ஸ் வந்து 83 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி பவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ மோராராட்டு நான் அதானி பவரில் இப்போது வரைக்கும் கன்சிடர் பண்ணலை. ஸோ 726 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்டாக் ப்ரைஸ். நான் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. நான் வந்து டாட்டா பவரை கன்சிடர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல லாபத்தில் தான் இருக்கேன் டாட்டா பவரில். ஸோ நான் வந்து அதானி பவரில் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதானி பவரில். நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஏஎல் பற்றி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அந்த ஹெச்ஏஎல் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஹை ப்ரைஸில் வாங்கிட்டேன் இப்போ என்ன பண்ணலான்னு. ஸோ மோரோராட்டு ஹோல்ட் பண்ணுறத தவிர ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நான் நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் பக்கம் போகாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹெச்ஏஎல் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அமெரிக்கனோட டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. சில ப்ரோக்கரேஜஸ் கொடுத்த அப்டேட்டை வர உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆன பிறகு நீங்கள் நிறைய பேர் ஹை ப்ரைஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மோராராட்டு ஹெச்ஏஎல் வந்து 2% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஹெச்ஏஎல்ல வெயிட் பண்ணுறது நல்லது. 4694 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 4694 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஹெச்ஏஎல். நான் வந்து இந்த ஹெச்ஏஎல், கொச்சின் ஷிப்யார்டு, மேசகான் ஷிப் பில்டர்ஸு, மேசகான் ஷிப் பில்டர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே ரேலியாக இருக்குது. ஆக்சுவலாக எலெக்ஷன் அன்னைக்கு அடிச்சிருந்தாங்க தவிர அதுக்கப்புறம் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. கொச்சின் ஷிப்யார்டு மட்டும் ஷார்ட் டேர்மில் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்தோம் கொச்சின் ஷிப்யார்டில். மோராராட்டி இப்போதைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரீசனாட்டு பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதுலேயும் கூட நான் இன்னும் என்ட்ரி கொடுக்கல. ஸோ மோராராட்டு ஒரு ஸ்டாக் நல்ல மேலே போயிருக்க நேரம் உள்ள என்ட்ரி கொடுக்கறது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்ஏஎல்ல கன்சிடர் பண்ணியிருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள் மோராராட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில டிவிடெண்ட்ஸ் அப்டேட்லாம் கேட்டிருப்பீங்க. நான் அந்த டிவிடெண்ட் அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எபிட்டா அப்படின்னு நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து எபிட்டா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எபிட்டானா என்ன, பி ரேஷியோனா என்ன அப்படி சில வீடியோஸ் இருக்கும். கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி வீடியோஸ் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மோரலாட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.